பக்கத்துல போற காணொளி வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ட்ரெண்டிங்கான டாபிக்கா போய்கொண்டிருக்கு. நம்மட பிழையான புரிதல் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. ஒரு நியூஸ் வந்து ஒரு விளக்கத்தை பார்க்காம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணதால ஒரு நல்ல மனிதன் உயிர் போயிருக்கு. அதோட இந்த செயற்பாடு செய்த நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் கூட குறிப்பிடத்தக்க விடயம். யாரும் ஊரே யாவரும் கேளு இதென்றும் பிறர்தரவாரா அருவாகி கருவாகி உலகின் முதல் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். உண்மையே கண்ணா சார் நீண்ட நாளைக்கு போய் நம்ம காணொலியில வந்திருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா நிறைய நிகழ்வுகள். கண்ணா சார் மாமா வந்து மோசம் போனவர், அதெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு சிறையும் கொண்டு வந்து ஒரு வீடியோல காட்டுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா போயிட்டு. ஆனாலும் வந்து இந்த விடயத்தை பத்தி நம்ம கதைக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கு. என்ன கண்ணா சார் சொல்றீங்க? என்னடா பிரவீன், ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின் என்று சொல்லி. அதாவது கவரிமான், அதுக்கு எல்லாருக்குமே பொருள் தெரியும் என்று நினைக்கிறேன். கவரிமான் வந்து தன்னை முடி கொண்டு விழுந்தாலே அது சேர்த்துருமாம். அப்படி சில ஆட்கள் இப்பவும் இந்த கலியுகத்துல இருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி உண்மை எது பொய் எது என்ன விளக்கம் ஏதுன்னு தெரியாமலேயே மற்றவண்ட பிரச்சனைகளுக்கும் மற்றவண்ட நிகழ்வுகளுக்கும் தீர்ப்பு சொல்ற அளவுலதான் இப்ப நாங்க இருக்கோம். அப்படி சொன்னத்துல போன ஒரு உயிர் தான் இந்த அப்பாவி உயிர். இந்த மனிதர் உண்மையிலே சரியான ஒரு மென்மையான மனிதராம். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி படிக்கக்குள்ள அவங்க அம்மா அப்பாக்காகவே அவர் இப்ப வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தவர் என்று சொல்லி சொல்றோம். நாம வீடியோவில் பார்த்துட்டோம். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் செஞ்சிருப்பாரு என்று சொல்றதுக்கு நாமெல்லாம் யாரு? நமக்கு என்ன அந்த அளவுக்கு தகுதி இருக்கின்றதை விட இந்த உயிர் போனதுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. அவரை பற்றி இப்படியா கதைச்ச ஒவ்வொருத்தரும், அதை தாண்டி அந்த விஷயத்தை சாவண்ண ஒவ்வொருத்தருக்கும் இந்த உயிர் போனதுக்கான பொறுப்பு இருக்குது. உண்மையிலேயே அவரை மட்டும் கைது செய்யக்கூடாது. இந்த நியூஸ்களை சாவண்ண முழு பேரையும் கைது செஞ்சாதான் வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் இல்லாம போகும். என்னன்னு கேட்டா பிரவீன், எதையாவது ஒன்றை பார்த்துட்டோமா, அது சரியா பிழையா அல்லது அப்படி இருக்குமா இல்லையா, அதை பத்தி எந்த ஒரு ஆராய்வோ அல்லது இப்படி இருக்குமா இல்லையாண்டு உடனே கருத்து தெரிவிச்சுடுறது. அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் என்ன வேலை பாத்தீங்களா, அந்த பஸ்ஸுக்குள்ள கையை பிடிச்சி இழுத்திருக்காங்க. இது எல்லாம் தேவையில்லை. ஓகேவா, உண்மையாகவே நடந்துச்சா நடக்கலையா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்து கருத்தை தெரிவிங்க. ஒவ்வொரு ஆக்களும் அப்படித்தான் இருக்கிறோம். நாம என்ன பிரவீன் சொல்றீங்க சார்? இப்ப பிறர் வந்து என்ன செய்யறாங்கன்னா சார், அவங்களோட விஷயத்துல அவங்க லோயர் ஆயிடுவாங்க. அவங்கள பத்தி வாதிடுவாங்க. நான் செஞ்சது ஏன்னு தெரியுமா, நான் இதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவங்கள பத்தி வாதிடுவாங்க. ஆனா என்னோட பிரச்சனையில வந்து ஜட்ஜ் ஆயிடுவாங்க. டைரக்டா தீர்வுதான். இப்ப என்னையும் உங்களையும் போட்டு ஒரு போட்டோ போட்டு ஒருத்தம் வந்து பேக் ஐடியில எழுதினாலும் கூட எனக்கு தெரியும் கள்ளம் தான். அவங்கள வீட்டை போய் 10 பவுன் தங்கத்தை களவெடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்து சமுதாயத்துல பலர் ஒரு பிழையாக பிறரை காட்டுவதற்கும் விமர்சிப்பதற்கும் எங்கென்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படியானவர்கள வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கையிலே 1000 பிழைகள் பிரச்சனைகள். அவங்களே ஒரு சரியான நபராக இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையாகவே ஒரு நேர்மையான மனிதன் அப்படி இல்லை. வெற்றி கண் கொண்டு எந்த பிரச்சனையும் நோக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு பிரச்சனை வந்தா ஏன் நடக்குது என்று சொல்லி அப்படி வந்து பார்க்கிற ஒரு பழக்கம் மனநிலை நம்ம சமுதாயத்துல வரணும். இந்த பிரச்சனை உண்மையா தெரியாதாக்களுக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமா நான் சொல்றேன். பக்கத்துல போற மாதிரி ஒரு பெண் வந்து பஸ்ல போகும் பொழுது தன்னை வந்து ஒரு பேட் டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாவும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணி இப்படி ஒரு கமெண்ட் எல்லாம் பண்ணி இப்படி ஒரு அநியாயம் ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு வந்து சட்டம் தன் கடமையை செய்யணும் எல்லாம் பேசி அந்த நபரை பத்தி விசாரிக்க ஒரு மென்மையான நபர், ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர், சமுதாயத்திலிருந்து அந்த நபரை நம்ம இழப்பதற்குரிய வேலை திட்டங்கள் நம்மளே செஞ்சு இன்றைக்கு அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்காரு. உண்மையாக ஒரு மன வருத்தம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி நாங்க இலங்கையில இருந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் சார்பாக நாங்க ஒரு மன வருத்தத்தையும் அவருக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையும், அவருக்கு இறைவனிடத்துல கட்டாயம் வந்து ஒரு அனுக்கிரகம் ஒரு பாதத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது என்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதோட வந்து இது எல்லாரும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும் என்றதான் ஒரு முக்கியமான விடயம். அந்த பெண்ட மனநிலையை பார்க்கும் பொழுது ஏன் அப்படி செஞ்சவன்னு தெரியல. ஆனா நாங்க ஒரு கோணத்துல பாக்குறோம். நம்ம சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இந்த சோசியல் மீடியாவில் லைக் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், ஷேர் வரணும் என்றதுக்காக ஃபேமஸ் ஆகணும் என்று சொல்லி போட்டு பிழையான பின்னுதாரணமான செயற்பாடுகளை செஞ்சு பலர் வந்து முன்னுக்கு வராங்க. நம்மளும் அவங்களை ஆதரிக்கிறோம். சிரிச்சோ இல்லாட்டி வந்து மேல தூக்கி விட்டோம் அவங்களும் ஒரு பெரிய நபர்களை ஆக்கி அவங்களும் அதுதான் சிறப்பு செஞ்சாதான் நம்மளை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ள. உண்மைக்குமே சமுதாயத்துக்காக போராடுறவன், சமுதாயத்துல பிரச்சனைகளை பேசுற நம்மட வீடியோக்கே
ஒரு 100 லைக் 200 லைக் ஒரு 1000 லைக் வரணும்னு சொன்னா பெரிய விஷயம். Facebookல இருந்து யூடியூப்ல பாக்குறது சில யூடியூபர்ஸ், நீங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க. லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரது வேற விஷயம். உங்களோட பாதையை விட்டு புரளாதீங்க. நீங்க லைக்ஸ் வரணும், இந்த வீடியோவை பார்க்கணும் சொல்லி உங்களோட சுயத்தை வந்து நீங்க இழக்காதீங்க. அதான் உண்மை. இப்ப என்னன்னு சொன்னா, அது சரியா பிள்ளையா, நாங்க செய்யறது சரி, நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு செயற்பாட்டை செய்யுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கர்மன்றது இருக்குதானே, அது பூமராக அடிக்கும். திரும்ப உங்களுக்கு அடிக்கிற அடி உங்களோட சந்ததிக்கு அடிக்கும். இப்ப நிச்சயமாக யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பாவத்தையுமே நாங்க நம்மளோட தேவைக்காக நாம ஒரு அநியாயத்தை செய்யறோம், நாம ஒரு பிழையை செய்யறோம், அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் நியாயத்தை கலைக்க வரக்குள்ள அவருக்கு ஒரு அநியாயத்தை செய்யறது. அல்லது அந்த மனுஷன் என்ன செய்யறாரு, பஸ்ல நிக்கிறாரு, நிக்கக்குள்ள சரி அப்படி இப்ப பஸ்ல வந்து அவரும் என்னடா அது அந்த பிரேக் அடிக்க கொஞ்சம் ஆடுந்தாங்க முள்ளு போட்டுதான் பஸ்ல போகணும், அந்த கார்பெட் பெட்டியை போட்டுதான் போகணும். எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கத்தானே வேணும். ஏன்னா இல்லாட்டி நீங்க சொல்லி இருக்கலாம், அவர் சொல்லிருக்கலாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கடைசியா இப்ப பாருங்க, நல்ல ஒரு மனிதன் இழப்புன்றது வந்து அந்த இழந்தவனுக்கு தான் அதுல வலி தெரியும். ஒவ்வொரு உயிரும் சரியான பெருமதி. இழந்ததுக்கு பிறகு கிடந்து கத்தி கூச்சல் போட்டு பிரயோசனம் இல்லை. ஆகவே இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு தயவு இந்த யூடியூபர்ஸ், இந்த போன் யூஸ் பண்றது, சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்கல்ல, ஆறறிவு கடவுள் நமக்கு அறிவை தந்திரிக்கும். அறிவை தந்தா என்ன நடந்த ஏது நடந்த இப்படி இருக்குமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு பார்த்து நாம கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணுமே தவிர போட்டுதான் ரைட் ஓகே இவன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதுக்காக ஒரு காலத்துல அப்படி எல்லாம் செய்யப்பட்டு அதுக்காக கடவுள் கூலி கொடுக்கப்பட்டதுகள் எல்லாம் வரலாறு கண்கூடாக பார்த்திருக்கேன். நானே பார்த்திருக்கிறேன். ஊர்ல இருக்கிறாங்க சும்மா சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை, ஒரு உப்புச்சப்பு இல்லாத பிரச்சனைகளை பெருசாக்கி கதைப்பாங்க. அதுக்கு பிறகு அதையும் கூட பெரிய பிரச்சனை அவங்களுக்கு நடக்கும். அதனால வந்து நான் சொல்லிக் கொள்ற விடயம் என்னன்னா, பிறரை வந்து விமர்சிக்க கூட நாங்க சரியான்னு பார்க்கணும். நாங்க சரியா இருந்தா பிறரை விமர்சிப்பதற்குரிய மனநிலை நமக்கு வராது. ஆனா வந்து தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும்ன்றதுல மாற்றம் இல்லை. இந்த காணொலி இவ்வளவு நேரம் பார்த்தாக்களுக்கு நன்றி. எல்லாருமே நெற்றிக்கண் கொண்டு சமுதாயத்தை நோக்குவோம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. வணக்கம்.